நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு ஒரு வாக்கை இருதயத்தில் வைத்து வைத்தேன் ஆண்டவரே. ஒரு நாளும் அந்த வாக்கை நான் மறந்து போக கூடாதப்பா. நான் உங்களுக்கு விரோதமா ஒரு நாளும் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே. அதைத்தான் இங்க போட்டிருக்குது, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு விரோதமா மட்டும் நம்ம எந்த ஒரு பாவத்தையும் நம்ம செய்யக்கூடாது. நம்ம வேதத்துல பார்க்கிறோம் அல்லவா, யோசிப்பை பார்க்கிறோம். ஒரு வாலிப வயது, அந்த வாலிப வயதுல அந்த பாருங்க, ஒரு பாவம் வரும் பொழுது அவன் தன்னுடைய ஆடைகளை விட்டுட்டு அவன் ஓடுறத பார்க்கிறோம். எவ்வளவு ஒரு உத்தமமா அவர் இருந்திருக்கிறார். அந்த வசனத்தை நினைச்சு ஆண்டவரே இந்த வார்த்தையை நினைச்சிருக்கிறார், உங்களுக்கு விரோதமா நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றார், பாவத்திற்கு விலகி ஓடுகிற யோசிப்பை போல நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கணும். ஆனா தாவீது பாருங்க, அவர் என்ன பண்றாரு, பாவம் செய்தார். அந்த பாவத்தை நிமித்தமா எத்தனையோ இழப்புகள். அந்த வசனத்தை அவர் நினைக்கல. அதுதான் இங்க சொல்றாரு, அப்ப வசனத்தை நினைக்கல, இப்ப நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். நான் உங்களுக்கு விரோதமா பாவம் செஞ்ச ஆண்டவரே, அதே மாதிரி நமக்கு பின்வரக்கூடியதான சந்ததி ஒருபோது பாவம் செய்யக்கூடாது, இந்த வார்த்தையை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் இங்கு அவர் எழுதி வைத்திருக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். அதனால தாவீதை போல நம்ம என்ன பண்ணக்கூடாது, துணிந்து பாவம் செய்யக்கூடாது. ஆனா அவர் மனம் திரும்பிட்டார். மனம் திரும்பினாலதான் அந்த சங்கீதத்தை அவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம வாழ்க்கையிலும் கூட யோசிப்பை போல, ஒரு நீதியுள்ள ஒரு யோசிப்பை போல உலகத்துல பாவம் நம்மளை நெருங்கி வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும், அதை விட்டுட்டு ஓடுகிறவர்களாய் காணப்படணும். இந்த பாவத்துல நம்ம நிக்க கூடாது. பாவத்தை விட்டு என்ன பண்ணிடணும், ஓடிடணும், எஸ்கேப் ஆயிடணும். அப்பொழுதுதான் யோசிப்பை போல தேவன் நம்மளை உயர்த்துவார். எல்லா காரியத்திலும் யோசிப்பை உயர்த்தினார். ஏன் அப்படின்னா, தேவனுக்கு விரோதமா அவர் பாவம் செய்யல, அதனாலதான் அந்த உயர்வு அவருக்கு காணப்பட்டது. நம்ம வாழ்க்கையிலும் கூட எந்த விதமான பாவமோ, எந்த விதமான கபடற்ற ஒரு உத்தம இஸ்ரவேலனை போல நம்ம என்ன பண்ணணும் இருக்கணும். எந்த விதமான பாவம், வீண் சிந்தனைகள், இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கவே கூடாது. அது இருந்துச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில ஒரு நாள் உருப்படவே மாட்டோம். அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதோட விட்டு ஆண்டவரே, நான் இனிமேல் அந்த பாவத்தை செய்யக்கூடாதப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய சமூகத்துல நம்ம கதறி செபிக்கும் பொழுது ஆண்டவர் அதுல இருந்து நமக்கு ஒரு விடுதலையை தந்து எல்லா காரியத்திலும் யோசிப்பை போல எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார்.